நடைபெறும் பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என்று அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ராமதாஸ் இது தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை தெரிவித்துள்ளார்? தைலாபுரம் தோட்டத்திலிருந்து சென்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் வருகை இருந்திருக்கார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தன்னுடைய மகனுடைய இல்லத்துல செய்தியாளர்களை சந்திக்கும் போது பாமகவில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற கேள்விக்கு இது அப்பட்டமான பொய் என்ற பதிலை தெரிவித்திருக்கிறார். அன்புமணி மாவட்டம் தோறும் பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறார் என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அவரவர் வேலையை அவரவர் செய்கிறார் என்ற பதிலை அளித்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் மேடையில தந்தையிடம் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்திருப்பதாக உங்களிடம் நேராக கேட்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். போக போக தெரியும் என பாடல் பாடி ராமதாஸ் அதற்கு பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் சென்னை வந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. மீண்டும் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை வந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தைக்காக மருத்துவர் ராமதாஸ் சென்னை வந்திருக்காரா என்ற அடிப்படையிலும், அதே நேரத்தில் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்து நலம் விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லி வரக்கூடிய கருத்து, உட்கட்சி பிரச்சனையில் திமுக தான் காரணம், பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்று கூறி வந்த நிலையில் இது ஒரு அப்பட்டமான பொய் என்ற விளக்கத்தை மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கார். ராமதாசனுடைய கருத்துக்கள் என்னென்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.